ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இவர் தான் என்னுடைய பெஸ்ட்டு நண்பர், தோழன். சைலண்டர். சார் இவர் ஆக்சுவலாக 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து ஒரு 2 மாதம் 2.5 3 மாதம் முன்னாடி தான் பிறந்துட்டாப்ல. லியோ சைலண்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நாமினேஷன் அந்த விஷயங்கள் வந்திருக்கு. அதாவது பிக் பாஸ் வந்துட்டு ஓப்பன் நாமினேஷன் கொடுத்துருக்காப்புல. பேச ஒரே இல்லையே நீ. ஓப்பன் நாமினேஷன் கொடுத்துருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முத்துக்குமரன் அந்த டீம் இப்போ ஒன்றா இருக்க மாதிரி முத்துக்குமரன், மஞ்சரி, ஜாக்லின் இவங்க 3 பேரும் தான் அருணை வந்துட்டு தாக்கக்கூடிய விஷயங்கள் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி, ரயான் வந்து மஞ்சரியை தாக்கக்கூடிய விஷயங்கள் வருது. ஸோ ஓப்பன் நாமினேஷன் கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் பேசுகிறோம், சைலண்டாக இருக்கியா ப்ளீஸ்? கொஞ்சம் சைலண்டாக இருமா ப்ளீஸ். ஓப்பன் நாமினேஷன் எனக்கு தெரிஞ்சு இது லாஸ்ட்டு ஓப்பன் நாமினேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேறு மாதிரி டாஸ்க் வந்துடும். அதுக்கப்புறம் வீக்லி டாஸ்க்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். கன்வேயர் பெல்ட்டு அதை வந்து இந்த அசீம் சீசனில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வெர்ஷனாக வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டாஸ்க் தான் வரப்போது. அது நாளைக்கு வந்துடும், உங்களுக்கே தெரியும். அதேமாதிரி யார் எந்தெந்த டீமாக பிரிய போகிறாங்கன்னு தெரியல. ஆக மொத்தத்தில் ஆனால் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன், மஞ்சரி, ஜாக்லின்னா ஒரு டீமாகவும், இந்த விஷால், தீபக், அருண் அவங்களாம் ஒரு டீமாக பிரியறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. சௌந்தர்யா அந்த பக்கம் இன்றைக்கி எப்படி கேப்டன்ஷிப் டாஸ்கில் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி டீம் பிரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு முத்துக்குமரன் வந்து அருணை தான் நாமினேட் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் மஞ்சரி வந்து அருணை நாமினேட் பண்ணாங்க. என்னென்னா நிறைய பேக்கேஜஸை வச்சு உள்ளே வச்சுருக்காரு. நிறைய பேக்கேஜஸ் உள்ளே வச்சுட்டு அவர் சுற்றிட்டு இருக்காரு. அதனால தான் பிரச்சனையாக வருது, பர்சனல் பேக்கேஜஸ் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து என்ன சொல்கிறேன்னா, இங்கே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற பேரில் மற்றவங்கள வச்சு பகடக்காயாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறத காமிக்கிறாங்க. ஆனால் இவர் தான் இந்த விஷயத்த சொல்லி அவங்களுக்கு வந்து தந்திரவாதின்னு ஒரு பேர் அந்த பேட்ச் கொடுத்துருப்பார். சரிங்களா? தந்திரவாதிக்கு இவங்க வந்து பெருசாக அவமானப்பட்டாங்களான்னு தெரியல. ஆனால் இவருக்கு வந்து அந்த ட்விஸ்டர் பேட்ச் தான் பயங்கரமான ஒரு பூதாகரமாக வெடிச்சு, அதனால தான் அவர் அந்த வாரம் வந்து பயங்கரமாக ப்ரொவோக் ஆகிருப்பார். உங்களுக்கு தெரியும் அருண். ஸோ இங்கே வந்து 3 பேர் வந்து அருணை குத்தின விஷயங்கள் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் ரயான் வந்து மஞ்சரி சொல்கிறாரு, ஜெஃப்ரியை வந்துட்டு மஞ்சரி சொல்லி ஒரு பாசி மாதிரி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு. அப்புறம் சௌந்தர்யா வந்து ஜாக்லினை நாமினேட் பண்ணுறாங்க. என்ன நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒன்றும் புரியலேன்னு. ஸோ ஃபயரை விளையாட ஆரம்பித்தாங்களா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு இந்த கோவா கேங்கில் பற்றினா ஒரு சில பேர் சுத்தமாக பிடிக்காது. ஜாக்லின் கூட இந்த கோவா கேங்கை பொறுத்த வரைக்கும் நம்பிடலாம். ஆனால் சௌந்தர்யா, ரயானை கூட நம்பிடலாம். சௌந்தர்யா, ஜெஃப்ரியை நம்பவே முடியாது. ஏன்னா கோவா கேங்கை வந்து எனக்கு பிடிக்காத கேங். சரிங்களா? அந்த கோவா கேங்குன்னு ஒரு விஷயத்தை அவங்க க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு உண்மையாக இருக்கவங்க யார் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஜாக்லின், ரயான் மட்டும்தான். அதுக்கு அடுத்தது அந்த கேங்கை கேவலமும் படுத்துறது, அந்த கேங்கில் இருக்கிற ஆதாயத்தை நான் எடுத்துப்பேன், அது மூலமாக வந்து எனக்கு வந்து சப்போர்ட் வந்துச்சு, நான் சந்தோஷமாக நான் ஏற்றுப்பேன்ற விஷயங்களை பார்க்குறது, இது சமயம் வந்தால் கைட்டி விடுறத விஷயங்களை பண்ணுறது உண்மையாக என்னை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா அண்ட் ஜெஃப்ரி. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஜெஃப்ரியோட விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நைட் வந்து சௌந்தர்யா வந்து ஜாக்லின் வந்து புறணி பேசுகிறாங்க. அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிக்க, போய் பாருங்கள். முத்துக்குமரன், மஞ்சரி, ஜாக்லினை பற்றி சொல்கிறாங்க. இங்கேயே வந்து நாமினேட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஐயோ இவங்க கோச்சிப்பாங்கன்ற மாதிரி தோணுது, இவங்களா சப்போர்ட் பண்ண சொன்னாங்க. இப்போ டெவில் டாஸ்கில் வந்துட்டு உங்கள் ஒப்பம் வீடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தர்ஷிகா சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ வந்துட்டு நீ போய் சப்போர்ட் பண்ண சொன்னாங்க, இவங்க கோவப்பட்டாங்க, இவங்க தடுத்தாங்க. அதுக்கப்புறமா எங்களுக்கு வரல, 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடினாங்க. ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு கருத்து வைக்கிறாங்க. எனக்கு இதில் வந்து உடன்பாடு இல்லை. சௌந்தர்யா இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓப்பன் நாமினேஷன் இருந்த ஒரு காரணத்தினால தான் செம்மையாக வந்து போட்டிருக்காங்க ஓட்டு. அதனால தான் ராணவ் டைரக்ட் நாமினேஷன்ஸில் வந்துட்டார். விஜய் விஷால் வந்து கேப்டன் ஆகிட்டார். அதுக்கப்புறம் யார், நம்ம ஜெஃப்ரி வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாப்ல. அது வந்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுக்கே தெரியும். அதை நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதன்படி பார்க்கும்போது வந்துட்டு அப்படி இருந்தும் ரஜிதா வந்துட்டு போட்டு சாத்திருக்காங்க பொழுது 5 ஓட்டு வாங்கிட்டாப்ல. பவித்ராக்கு 3 ஓட்டு, அருணுக்கு 3 ஓட்டு, மஞ்சரிக்கு 3 ஓட்டு, போடுறா வெடியை அப்படின்ற மாதிரி இருக்குது. தீபக்கு 2 ஓட்டு, சௌந்தர்யாக்கு 2 ஓட்டு, ஜாக்லினுக்கு 2 ஓட்டு, அஞ்சிதாக்கு 2 ஓட்டு, முத்துக்குமரனுக்கு 2 ஓட்டு, ரயானுக்கு 2 ஓட்டு. பார்த்து பக்குவமாக செஞ்சுருக்காங்க இந்த ஓப்பன் நாமினேஷனை. ஓப்பன் நாமினேஷன் வந்துட்டு இந்த சீசனில் எனக்கு தெரிஞ்சு 4வது வாட்டின்னு நினைக்கிறேன். நல்லா அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து மாட்டுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி யூஸ் பண்ண விஷயங்களில் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு இதை யார் கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா சாச்சனா அதை சொல்லியே செஞ்சுருப்பாங்க. சத்யாவையும் தூக்கி உள்ளே போட்டிருப்பாங்க, அப்புறம் யாரையும் உள்ளே போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த வாரம் தான் அவங்க வெளியே போனாங்க. ஆனால் அந்த ஒரு கிளவரான ஒரு திங்கிங் பண்ணாங்க. பட் என்ன பண்ணுற, அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வெளியே போயிட்டாங்க. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே இந்த ஓப்பன் நாமினேஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் அருணை வந்துட்டு போட்டு சாத்துறாங்க. இது கூட பெரிய பியூட்டி இல்லை. ஆனால் சௌந்தர்யா வந்து ஜாக்லினை வந்து சொல்லுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. அதுக்கு காரணம் ஜாக்லின் கோவிச்சுப்பாங்கன்னு ஒரு காரணத்தை வைக்கிறாங்க பாருங்கள். அது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. கண்டிப்பாக அது ஜாக்லினால் தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா 2 பேரும் அப்படி இருந்தாங்க இல்லையா? சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் அந்த லைக் படுத்தி விடுங்க. என்னுடைய லியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா
மறக்காமல் அவருக்கு ஒரு ஹாயை சொல்லிவிடுங்க. ஹாய் சொல்லு லியோ, ஹாய் சொல்லு. சொல்ல மாட்டியா? நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிற வரைக்கும் பாய் நண்பர்களே.